டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்ப வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயலானது எந்த மாற்றத்தையும் நமக்கு கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நமக்கு தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழையை கொடுக்குமா? 25ஆம் தேதிக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அதாவது தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில ஏற்கனவே உருவான இடத்திலேயே தொடர்ந்து ஒரு ஆணி அடித்தார் போல மத்திய கேரளா பகுதிகளில் ஒரு வலுவான கீழடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த அரபிக்கடல் சுழற்சி இல்லாமல் இருந்திருந்தால் சென்னைக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். அதே நேரத்தில் அரபிக்கடல் சுழற்சி உருவான காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல காற்று குவிதல் அதிகமாகி நல்ல மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட கொடுத்திருக்கிறது விடிய விடிய. தற்பொழுது உள்ள அமைப்பை பார்க்கும் பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மிக மெல்ல செயலிழக்க தொடங்கும். அதனால தொடர்ந்து கேரள பகுதிகளிலையும் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு 26ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 24ஆம் தேதி செயலிழந்து இது இந்த காற்று சுழற்சி, அதாவது தீவிரமடைய போகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகும் பொழுது முற்றிலுமாக அதிலிருந்து கலைந்து வந்து சேர்ந்து விடும். இதனால தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு இன்னும் அந்த கனமழை, மிக கனமழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய நிலைமையை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மிக கனமழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிகழ்வானது வங்கக்கடலுக்கு வரும் பொழுது அந்த மழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது மேற்கில் இருந்து ஒரு வலுவான ஒரு மேகங்கள் திரண்டு கிழக்கு நோக்கி வரும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பொழிவு தொடர் மழை பொழிவாகவே ஒரு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலம் போலவே இருமழை கொடுக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் தொடர் மழை பொழிவாகவே இன்றைக்கும் நாளைக்கும் இருப்பதற்கும் வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு இந்த மழை பொழிவு கன்னியாகுமரியில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இப்பொழுது மழை ஓய்ந்திருந்தாலும் சில இடங்களில் தூறலை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனையில கூட ஒரு மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா மன்னார் வளைகுடாலிருந்து வரக்கூடிய காற்று கோடியக்கரை முனையில ஏறி நிகழ்வுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால இந்த காற்று நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் இடத்துல தான் இந்த மழை பொழிவு அமையும். ஆக வடமேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய காற்று குவிதல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல அமைந்து பிறகு மத்திய மாவட்டங்கள்ல அமையும். அந்த நிகழ்வு செயலிழந்து வங்கக்கடலுக்கு வரும் பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு 25-26 ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆக படிப்படியாக தென் மாவட்ட மழை செயலிழக்கும் பொழுது இந்த அரபிக்கடல் நிகழ்வு வடகடலோரத்திற்கும் வட மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திரா, கர்நாடக பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுத்து இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. இந்த நிகழ்வு செயலிழந்து, அதாவது அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்து விலகிய பிறகு வங்கக்கடல் நிகழ்வு புயலாகி விலகும் பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வேலூர், திருப்பத்தூர் உள்ள மாவட்டங்களுக்கும் வெப்பநிலை சற்று உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100-102 வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்மா நன்றி செல்வகுமார் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.